இன்னைக்கு நிறைய பேருக்கு மேட்ச் இருக்கிறதே தெரிஞ்சிருக்காது. என்னடான்னு பிரிக்பாஸ் ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா அயர்லாந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கும். என்னடா அது உள்ளவே பாத்தீங்கன்னா இந்தியா ஏவும் அயர்லாந்து விளையாடுதானா கிடையாது. ஃபியூச்சர் இந்தியா டீம் ஒரு பாதி முக்காவாசி ஸ்குவாடே T20 ஸ்குவாடு. என்ன சம்பவம்ட்டு நம்ம வீடியோக்குள்ள போய் பாத்துருவோம். இது அயர்லாந்து vs இந்தியாவோட T20 ரிவ்யூ தான். அது மாதிரி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மெம்பரா ஜாயின் பண்ணுங்க. ஓகே, என்ன நடந்தது இன்னைக்கு, எங்க தப்பாச்சு? மக்கள் தலைவன் வேற கேப்டன் பண்ணாரு இன்னைக்கு. மக்கள் தலைவன் வந்து கிங்ஸ் 11 பஞ்சாப்ல டைரக்டா இங்க வந்துட்டா அவர் லக்குன்னு தான் அதை சொல்லணும். அவரோட பேட் லக் அந்த மாதிரி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இது T20 அடிச்ச அதே டீம் தான், கப் அடிச்ச அதே டீம் தான். எங்க மிஸ் மேட்ச் ஆச்சுன்னே தெரியலையே. ஒரு சூரியகுமார் இந்த இடத்துல சூர்யா மட்டும் இல்ல மத்தபடி எல்லாரும் இருக்காங்க. அதே எனக்கு என்ன தோணுதுன்னா, ஸ்ரேயர் பஞ்சாப் கிங்ஸோட செகண்ட் ஆஃப் கேப்டன்சி எப்படி இருந்துச்சா, திமுரு ஆணவம். என் டீம் அடிக்கிறதுக்கு யாருமே இங்க இல்லடா, நான் தண்டா கெத்து அப்படின்னு அந்த ஆணவம் அயர்லாந்து டீமை பார்த்தோட வந்துச்சு. அயர்லாந்துல ஒரு டீமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணவம் வந்துச்சுன்னு தோணுது எனக்கு. இன்னொன்னு, டீம் செலக்ஷன்ல நான் வந்து அந்த 26 ஆப்கானிஸ்தானோட கடைசி ஒன்டேல அடிச்ச ரெண்டையும் அப்புறமேட்டுக்கு வந்து இந்த பிரசித் கிருஷ்ணா 5 விக்கெட் எடுத்துக்கிட்டு போறாங்க. இதனால பாருங்க பிளேயிங் 11ல ஆட போறாங்க, இங்கிலாந்துல பேக் ஃபயர் ஆக போகுது அப்படின்னு சொன்னா அதுதான் உண்மை. நீங்க பாருங்க, பிரசித் கிருஷ்ணா கொடுத்த 50 ரன் கொடுத்த 2 தான் நீங்க தோல்விக்கு முக்கிய காரணமே. நம்ம ஹர்ஷித் ராணாவை பேக் பண்றாங்க, ஓகே, அவர் பர்ஃபார்ம் பண்றாரு. ஏதாவது ஒரு வழியில பேட்டிங், ஃபீல்டிங், ஏதாவது பவுலிங், எதையாவது ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது. வாஷிங்டன் சுந்தர் எதுக்கு, பிரசித் கிருஷ்ணா எதுக்கு, இவங்க 2 பேரும் உங்களுக்கு யாரு, என்ன பந்தம்? கௌதம் கம்பீருக்கு அஜித் இருக்காரு, எதுக்கு இவ்வளவு பேக் பண்றீங்க? ஏதாவது ஒரு இதுக்கு விடை தெரிஞ்சு சரி. நான் கூட பிரசித் கிருஷ்ணா கூட ஒரு அளவு வச்சுப்பேன், ஒரு குரூஷியல் மேட்ச்ல விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. பிரசித் கிருஷ்ணா நீங்க ஹர்தீப் சிங் மாதிரி ஆயிட்டாரு. ஒரு மேட்ச் நல்லா போறாரு, ஒரு மேட்ச் மட்டமா போடுறாரு. சரி விடு, நான் அவரு கூட அப்படி கூட நான் பிரசித் கிருஷ்ணா கூட ஏதாவது ஒரு வாய்ப்பு. ஆனா வாஷிங்டன் சுந்தர்லாம் எதுக்கு, என்னத்துக்கு இவ்வளவு பேக்கப் பண்றாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அவன் பர்ஃபார்ம் பண்ணி வருஷ கணக்காகுது. என்ன அவங்ககிட்ட கண்டுகிட்டாங்க, டேலண்டே இல்லையே இந்தியால அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேள்வி மேல கேள்வி வருது. இல்ல எனக்கு என்ன புரியலன்னா, அவரு சரி ஆல்ரவுண்டர்னு என்னன்னா பேட்டிங்ல ஆட முடியலன்னா பவுலிங்ல நல்ல ஓவர் போடணுங்கிறது தான். ஓவர் கொடுத்தாங்க 19 ரன். சரி, அட்லீஸ்ட் அவர் பேட்டிங் வந்துச்சு, இந்த இடத்துல இருந்து இவர் ஜெயிச்சு கொடுப்பாரு. அயர்லாந்து மாதிரி ஒரு டீம் கூடயாவது அட்லீஸ்ட் இவர் வின் பண்ணி கொடுத்துருந்தாருன்னா நாம இத்தனை நாள் பேசிட்டு இருக்க மாதிரி இவர் ஆல்ரவுண்டர் பண்ணலாம். இவர் கடைசியா விளையாண்ட மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா இவர் கையில தான் வந்து நிக்குது, கடைசியா மேட்சை கவுத்துட்டு போயிடுறாரு. இவர் அந்த மாதிரி சுச்சுவேஷன் அடிச்சிருந்தா தானே நல்ல ஆல்ரவுண்டர், இல்லைன்னா அவர் ஒரு பவுலர் தானே. பவுலர் கணக்குல வச்சுட்டா பவுலிங் தரதில்ல. இப்ப பேட்ஸ்மேன் தான், நீங்க அது பியூர் பேட்ஸ்மேன் ஆடிட்டு போயிடலாமே. ப்ரோ ரவி கிருஷ்ணா எதுக்கு ப்ரோ உட்கார வச்சாங்க? நீங்க குல்தீப்புக்கு மாற்றா ஒரு மிஸ்டரி போலர் லெக் ஸ்பின்னர் கொண்டு வர்றோம்னா நீங்க ரவி கிருஷ்ணாயே தான் ஆட வைக்கணும். அதுக்கு வாசி ஆட வைக்கிறீங்களா நீங்க சொல்வா? வாசி நீங்க என்னப்பா, நான் எடுத்துட்டேன் வாசிக்கு சுந்தரம் பேக் பண்றேன், பேக் பண்ணிட்டே இருப்பேன், என்ன ஆனாலும் சரி. அவன் 0 அடிச்சாலும் சரி, விக்கெட் எடுக்கலாலும் சரி. இதே மாதிரிதான் ஆப்கானிஸ்தான் நல்லா விளையாண்ட அன்னைக்கு ஒரு ஓவர் கொடுத்தா அவன் குரூபாஸ் போட்டு பிறந்துட்டான். அடுத்த 2வது மேட்ச் லக்னோ மேட்சும் சரி, சென்னை மேட்சும் சரி, ரொம்ப மோசமா ஆப்கானிஸ்தான் பேட்டிங் ஆனாங்க. அதை நல்லா கொடுத்து 7 ஓவருக்கு 20 இருந்தாப்பா வாஷிங்டன் சுந்தர் சூப்பரா ஓவர் போட்டாருப்பாங்கிற மாதிரி பேர் வாங்கி கொடுத்துட்டாங்க. நீங்க நல்லா விளையாடுற டீம்ட்டு நல்லா விளையாடுற நேரத்துல பவுலிங் கொடுத்தா வாஷிங்டன் சுந்தர் கிழிச்சு விட்டுறாங்க. அப்படிங்கும்போது எந்த இதுல இந்த நான் சொல்றேன்ல, இந்த மேட்ச் இந்தியா டீம் ஜெயிச்சிரும், டாமினேட்டா ஜெயிச்சிரும். எதிரணி ரொம்ப மோசமா விளையாண்டு பேட்டிங் விளையாடுற நேரத்துல 2 பேர் ஈஸியா பெர்ஃபார்ம் பண்ணி அந்த பெர்ஃபார்மன்ஸை வச்சு பிளேயிங் 11ல அதிக நேரம் இடம் பிடிக்கிறாங்களோ தோணுது எனக்கு. ஹர்ஷித் ராணா மேல நான் இப்படி சொல்றேன், நான் ஜனவரிலேயே அந்த டாபிக் விட்டேன், ஹர்ஷித் ராணா என் டீம்ல இருக்கான் அப்படின்னு. அவன் ஏதாவது ஒரு வழியில பெர்ஃபார்ம் பண்ணிடுறான். அட்லீஸ்ட் அவனோட ஆக்டிவிட்டாச்சும் நான் எப்படியாவது டீம் வின் பண்ணி கொடுக்கணுங்கிற தோணியில் இருக்குது. வாஷிங்டன் சுந்தர் கிட்ட அந்த தோணியும் கிடையாது. வெரி வெரி ஒஸ்ட் ஃபீல்டரு, ஒஸ்ட் பவுலர், ஒஸ்ட் பேட்டர். எந்த கேட்டகரியிலுமே அவன் பிளேயிங் 11ல இருக்கவே முடியாது. பிளேயிங் 15லயே இருக்க முடியாது. எதுக்கு பிளேயிங் 11ல இருக்கிறான்னு எனக்கு தெரியல. இல்ல, நம்ம வாஷிங்டனை பத்தி பேசணும்னா அவர் டீம்ல பேட் பண்றாங்க, நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி, நம்ம இன்னொன்னு முன்னாடி பேசணும். நம்ம இந்த ஸ்குவாடு அனௌன்ஸ்மெண்ட்ல கொஞ்சம் பேசணும். ஸ்ரேயாஸ் ஐயரை போடுறதுக்கு தானோ இது ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் ஸ்கெட்சா இந்த சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும்.
இதுல கொஞ்சம் மட்டமா பண்ணா ஸ்ரேயாஸ் ஐயரை தூக்கி போட்டு வேற யாராவது உள்ள போட்டுடலான்னு. அந்த மாதிரி நடக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்சே தோத்துட்டாங்க. இல்ல இப்ப கில்லுக்கு எனக்கு என்னமோ ஓப்பன் அவுட் ஆகும். இந்த சீரிஸ் தோத்துட்டாங்கன்னா கில்லுக்கு ஓப்பன் அவுட் ஆயிரும். இப்ப சிரேசேகர் ஆடுற இடத்துலதான் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருக்காரு. அவருக்கு ஒன்றும் ஓப்பனிங் இது ஒன்றும் பெருசா இருக்க போறது இல்ல. எனக்கு என்னமோ இப்ப சஞ்சு சாம்சன் பெர்ஃபார்ம் பண்ணல. அவரு என்னதான் முன்ன வேர்ல்டு கப் இருந்தனால எங்களுக்கு டைம் இருந்தது, டைம் இல்லைங்கிற காரணத்தால வேர்ல்டு கப் ஃபுல்லா ஆடிட்டாரு. ஒரு 2-3 இன்னிங்ஸ் நல்ல இன்னிங்ஸா கொண்டு போய் கொடுத்துட்டாரு. இப்ப அந்த டைம் இருக்கா சஞ்சு கிட்ட? கிடையாது. அபிஷேக் நீ என்னதான் தொத்தாலும் நீங்க அபிஷேக் 20 பாலுக்கு 50 அவர்கிட்ட இருந்து வர வேண்டிய 30-50 குயிக் ஃபயர்ல வந்துருது. ஆனா சஞ்சு கிட்ட இருந்து வர வேண்டிய 2 வரமாட்டேங்குதுங்கிற பட்சத்துல இப்ப என்ன ஆகும்னா, இப்போ ஒரு கேப்டனும் இங்க அடிபடுறங்கிற பட்சத்துல சஞ்சு சாம்சன் யாரு போல உள்ள வந்தாரு? கில்லு ஒழுங்கா வரலன்னு தான் சஞ்சு சாம்சன் உள்ள வந்தாரு, பெர்ஃபார்ம் பண்ணாரு. இப்ப சஞ்சு சாம்சன் ஆடலைன்னா கில்லு கிட்ட தானே போவாங்க. அதெல்லாம் பேக்கப் வர சூரியவன்சி நான் எப்ப இறங்கணுங்கிற மாதிரி வெயிட் பண்றேன். அது ஃபர்ஸ்ட் மேட்ச் வர தோத்து போயிட்டாங்க. தம்பி நீ இறங்கி அடிப்பாங்கன்னு கூட அடுத்த மேட்சே கொடுத்தாலும் வாய்ப்பு கொடுத்தாலும் பரவாயில்ல. இன்னொரு சொத்தப்பெல்லாம் இஷான் கிஷன் ஓகே, ஒரு மேட்ச் ஃபெயிலியர், எங்கேயோ ஒரு மேட்ச் நடக்கும். அது எந்த மேட்ச் நான் பாக்குறேன். இஷான் கிஷன் ஓகேன்னு பார்க்கலாம். ஆனா சிரேசேகர் தான் மேட்ச் 182 விட்டதே ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இது 86க்கு 5 விக்கெட் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அங்கிருந்து கடைசியா ஒரு 5 விக்கெட்டுக்கு ஒரு 100 ரன் கொடுத்ததெல்லாம் அதிகம் எனக்கு. பவுலிங் அங்க எனக்கு தெரிஞ்சு இது கேப்டன்சி ஏறாலும் மட்டும் எனக்கு தோணுது. நானும் அதெல்லாம் திலக் வர்மா பழைய மாதிரியே கொஞ்சம் கீழே இறக்குறாங்க, 5th 4th மேலே இறக்குறாங்க. எனக்கு அது ஓகேன்னு படுது. சில சமயம் ஓகேன்னு படுது, சில சமயம் மட்டி மூவ் மாதிரி இருக்காது திலக் வர்மா கீழே இருக்கிறது. இல்ல திலக் வர்மா இப்ப என்ன நினைச்சிட்டாருன்னா, அந்த ஐபிஎல் ஒரு மேட்ச்ல அதிக பால் 30 பாலுக்கு அப்புறம் ஒரு 15 பால்ல செஞ்சுரி வச்சிருவாரு. அது போயிட்டு எல்லா மேட்சும் அதே மாதிரி அணுகுமுறையா இன்னைக்கு பாருங்க, பால் 21 பாலுக்கு 19 ஒரு T20. அதுவும் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு பயங்கரமா போலிங் போடுறாங்க அல்லது இங்கிலாந்து போலிங் பயங்கரமா போலிங் போடுறாங்கன்னா ஓகே. ஆனா அயர்லாந்து கிட்ட இப்படி அதுவும் 181 ஸ்கோர் எங்கேயோ போய்கிட்டே இருக்கு, ஏறிக்கிட்டே இருக்க பட்சத்துல நீங்க அங்க ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருந்தா என்ன, ஒன் டே மேட்ச் கூட சொல்ல மாட்டேன், டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருக்காரு. இல்ல திலக் வர்மா இப்ப தெலுங்கானா பிரீமியர் லீக்ல ஒரு 100 அடிச்சு டீமை ஜெயிக்க வச்சு வந்துருக்காரு. குரூசியலான ஒரு 100 அடிச்சு. ஆனா அவரு இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடுவார். ஆனா அயர்லாந்து கிட்ட ஆடுறது வந்து எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு. இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, ஸ்ரேயஸரோட உள்ள இன்க்ளூஷன் தான், அது கேப்டனா கொடுத்த இன்க்ளூஷன் தான் ஒரு சில பிளேயரோட பொசிஷனையுமே கேள்விக்குறியாக்குதுன்னு தோணுது. அந்த ஸ்பாட் 3வது இடத்துல வேர்ல்டு கப் பிளேயர் வந்து அவரு புடிச்சிட்டாரு, இஷான் கிஷன் புடிச்சதுனால. இப்போ 4வது இடத்துல திலக் வர்மா ஆடணும், அந்த இடத்துல வந்து இவர் புடிச்சிட்டாரு. இப்போ ஹர்திக் பாண்டியா நாளைக்கு உள்ள வந்தா திலக் வர்மா மேலதான் கை வைப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. அப்போ வந்து வைஸ் கேப்டனா வந்து நீங்க சொல்ற மாதிரிதான், வைஸ் கேப்டன் இருந்தாலும் கை வைப்புங்கிற மாதிரி வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் திலக் வர்மா மேல. நாளைக்கு ஹர்திக் பாண்டியா உள்ள வந்தா யாருக்கும் சிவம் டுபே தூக்க மாட்டாங்க, அக்சர் பட்டேல் தூக்க மாட்டாங்க, வாசியும் தொடவே மாட்டாங்க, செல்ல குழந்தை மாதிரி வளர்த்துட்டு இருக்கிறாங்க. இல்ல இன்னைக்கு சிவம் துபே 3 ஓவர் போட்டு ரன் கம்மி தான், பரவாயில்ல ஓகேவா இருந்து. பேட்டிங் வந்துட்டு ஓகே, 16 பாலுக்கு 25 யாரும் அடிக்காம ஃபுல் ப்ரெஷர் மேல இருந்தீங்க, ஒண்ணுமே பண்ணலங்க ஓகே. ஓகேங்க ஒரு கேட்டகரியில வைக்கலாம். நான் என்ன சொல்றேன், நீ வந்தாங்க ஆனா பில்டிங் எக்ஸ்டெண்டரே பண்ணாங்க இல்லைன்னு சொல்லல. இந்தியன் வம்சாவளி பிளேயர் வந்து முந்த்ரான்னு ஒருத்தர் சூப்பரா பவுலிங் போட்டாங்க, சிவம் துபேல செட் பண்ணி விக்கெட் எடுத்தாரு. இந்தியா ஸ்டாண்டர்டுக்கு இது ஒரு மேட்ச் இல்லாத மாதிரி போயிருக்கணும். அடிச்சு சிங்கிள் ஹேண்டடா வின் பண்ணிருக்கணும். அதுல அபிஷேக் 20 பாலுக்கு 50 ரன் அடிச்சிட்டானே, அங்கேயும் டார்கெட் முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல வந்தவங்க அடிக்கவே இல்லை, அதுதானே பிரச்சனை. இது வந்து இந்தியா தோத்து இருந்ததுன்னா, இப்ப அயர்லாந்து ஜெயிச்சிருச்சு, அது யார் கூடனா இந்தியா அந்த மாதிரி ஒரு இது தோல்வியா இருந்ததுன்னா ஒரு அக்செப்டபிளா இருக்கும். நீங்க ஃபுல் ஸ்குவாட் அனுப்புறீங்க. வேர்ல்டு கப்ல யார் ஆடுனீங்களோ சூர்யாக்கு எக்ஸப்ட் கேப்டன் தவிர எல்லாருமே ஆடுறீங்க, பும்ரா 2 பேர் தவிர எல்லாம் ஆடுறீங்கன்னா இப்போ எப்படி தோக்குறீங்க? அதுவும் 54 ரன் வித்தியாசத்துல தோக்குறாங்கன்றப்ப பெரிய மார்ஜின் இல்ல. 28 வேர்ல்டு கப்ல யாரு இன்க்ளூஷன் நினைக்கிறீங்க? பும்ராவுக்கு ஹர்திக் பாண்டியா ஒருத்தர், வேற யாருமே இன்க்ளூஷன் ஆக மாட்டாங்க. அது மெயின் டீம். சூர்யா பெரிய பர்ஃபார்மன்ஸும் இல்ல கேப்டன் தவிர அந்த வேர்ல்டு கப்ல. அதான் ப்ரோ நான் தான் சொல்றேன்ல,
இது மெயின் டீம். நாங்க வந்து இது எப்பயும் அயர்லாந்துக்கு அனுப்புற மாதிரி சப்ப டீம் அனுப்பல. போன டைம் பும்ரா தலைமையில போச்சு. அதுக்கு போன டைம் ஒரு சின்ன கேப்டன் தலைமையில தான் போச்சு. அப்படிங்கும்போது ஒரு ஸ்மால் டீம் அனுப்பல. நம்ம இது வந்து எக்ஸ்ட்ரானரி டீம். இது தான் 13 பேர் சட்டைனா இருக்கிற வேர்ல்டு கப் டீம்ல தான் போயிருக்கு. இது வந்து இந்த தோல்வி ரொம்ப ரொம்ப மொஸ்ட். வந்து இது எதிர்பார்க்கல. சப்ப கட்டுன்னு இல்ல. சிலர் வந்து ஸ்பீடாக் மாதிரி அனலிஸ்ட், அஸ்வின் மாதிரி அனலிஸ்ட் இதெல்லாம் சப்பக்கட்டு கட்டுவாங்க. வாஷிங்டன் சுந்தர் என்ன இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்றாங்க. நம்ம அவருக்கு வந்து சொல்லிதான் ஆகணும். பிரசித் கிருஷ்ணா இது பண்றாங்க, அதெல்லாம் சொல்லிதான் ஆகணும். தப்பு பண்றதால நான் தப்பு சொல்லியே தான் ஆகணும். இந்த இங்கிலாந்து செல்லு மணி இதுலயே நான் சொல்லிட்டேன். பிரசித் கிருஷ்ணா 5 விக்கெட் எடுத்தா நம்பாதீங்க, ஸ்ரேயசன் 26 அடிச்சது நம்பாதீங்க, நான் அதுலயே சொன்னேன். இது வந்து நாளைக்கு பேக் ஃபயர் ஆக போகுதுன்னு இது இன்னைக்கே நடந்துருச்சு. இல்ல இங்கிலாந்து டூர் சொன்னேன். நான் சத்தியமா சொல்றேன், அயர்லாந்தோட இது நடக்கும் நான் நினைக்கவே இல்லை. நான் இங்கிலாந்துல நடக்கும் நினைச்சு இது அயர்லாந்துலயும் நடந்துருச்சு. இல்ல பிரசித் கிருஷ்ணா, அதாவது டீம்ல இப்ப பாத்தீங்கன்னா 140 இருந்தா பிரசித் கிருஷ்ணாவை கொண்டு வந்தாங்க. அதான் ஹர்ஷித் ராணா 140 போடுறாரு. அப்புறம் எதுக்கு பிரசித் கிருஷ்ணா? உங்களுக்கு மிடில் ஓவர்ல சிராஜ் மாதிரி ஒரு பவுலர் எடுத்துட்டு போலாம். சிராஜ் எதுக்கு ஒதுக்கி வைக்கிறாங்க? சிராஜ் இயர்லயே ஸ்விங் பண்ணுவாரு. பேய் ஃபார்ம்ல இருக்காரு. ஜிடிக்கு என்ன பண்ணி கொடுத்தாரு இந்த வருஷம்? ஃபைனல்ல தூக்கிட்டு போனாரு. ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ல இருந்து சிராஜ் தான். சிராஜ் தூக்கிட்டு தான் பிரசித் கிருஷ்ணா மாத்தினாங்க. எதுக்கு மாத்தினாங்க, என்னத்துக்கு மாத்தினாங்கன்னு யாருக்குமே தெரியாது. உங்க ஃபேவரட்டிசம்க்கு ஒரு அளவு இல்லையடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகே, தர்மடி வாங்கிட்டாங்க. அயர்லாந்துல பேட்டிங்ல ஒண்ணும் பெருசா இல்ல. இவரு ஹாரி டக்கர்லாம் பவுலிங் போடுவாருன்னு எனக்கு இன்னைக்குதான் தெரியும். அவரு ஐபிஎல் போடுவாரு. பவுலிங் ஆஸ்திரேலியாவோட ஒரு மேட்ச் 2020 மேட்ச்ல சூப்பரா விளையாடுறாரு. அதெல்லாம் பாத்திருக்கேன். நானும் பவுலிங் போடுவாராங்கிறது எனக்கு தெரியல. இத்தனை நாள் ஆஃப் பண்ணாரு. இல்ல அதான் சொல்றேன், நீ நல்லா ஆல்ரவுண்டர் மாதிரி தெரியுது. நீ ஐபிஎல் வந்து இல்ல ஐபிஎல் ஒரு சீசன் எடுத்து சப்ஸ்டிட்யூட்ல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. பேட்டிங் நல்லா விளையாடுறாருன்னு. ஹாரி டக்கர் நல்லா விளையாடுன்னு தெரியும். ஆனா லோரன் டக்கர் நல்லா விளையாடுன்னு நான் இன்னைக்குதான் பார்த்தேன். 50 அதுவும் ஸ்லோ 100, ஸ்லோ 50 தான். அந்த இன்னொரு கிராத்தன் டிலேனுங்கிறவரு தான் மேட்ச மாத்திட்டு அந்த பிரசித் கிருஷ்ணா ஓவர்லயும் வாஷிங்டன் கடைசி 17-18 நினைக்கிறேன். அந்த 2 ஓவர் புடிச்சு குக் பண்ணதுக்கு அப்புறம் 187 வந்துருச்சு. 182. சத்தியமா சொல்றேன், 187 பார்த்தோன்னே எனக்கு நம்பிக்கை கிடையாது. இந்தியா தோத்து பேர் நினைச்சு. எனக்கு என்னன்னா இசான் கிசான் அடிக்கணும், இல்ல அபிஷேக் சர்மா அடிக்கணும். 2 பேர் அடிச்சாதான் ஜெயிக்க முடியும். 2 பேர் அடிக்கலாம் மாட்டிப்பாங்க நினைச்சேன், மாட்டிட்டாங்க. இல்ல இவ்வளவு நாள் நம்ம எப்படி கடந்து டாப் 3ல அடிச்சிருவாங்க, மேக்ஸிமம் ரன் அடிச்சிருவாங்க. கடைசி இந்த பாலுக்கு பால் இருக்கிறன்னே கீழே இருக்கணும் தட்டு தடும்போது நீ நடி நான் அடிங்கிற மாதிரி விக்கெட் ஒரு 7 விக்கெட் போன வாட்டி அடிச்சு வின் பண்ணுவாங்க. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மேல அபிஷேக் சர்மா மட்டும் தான் அடிச்சாரு. மீதி எல்லாம் அப்படியே விக்கெட் ஃபால் ஆயிடுச்சு. சீட்டு கட்டில சரிஞ்ச உடனேயும் கீழே இப்பதான் பொட்டன்ஷியல் தெரியுது. நம்ம வாஷிங்டன் சுந்தர் அடிப்பாரு, அவரு அடிப்பாரு, இவரு அடிப்பாரு. கடைசி யாருமே அடிக்கல. கொண்டு போய் மேட்சை கையில அயர்லாந்துட்டு போய் தூக்கி கொடுத்துட்டு வந்துட்டோம். இது ஒரு வேக்கப் காலா இருக்கணும். இந்த மேட்ச் தோத்து ஒரு வேக்கப் பாருங்க, ஃபேவரட்டிஸ் எல்லாம் பண்ணா இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு காமிச்ச காலம் இருக்கு. என்ன ஒரு பிரச்சனைனா இந்த அயர்லாந்து மேட்ச் நீங்க நடக்குதுன்னு பாதி பேருக்கு தெரியாது. டெலிகாஸ்ட் கிடையாது, ஹாட் ஸ்டார்ல டெலிகாஸ்டும் கிடையாது. அப்புறம் சோனி லைவ்ல தான் இருக்கு. அதான் அது மாதிரி இருக்குன்னா ஹாட் ஸ்டார்ல தான் தேடிட்டே இருந்தேன். விளம்பரமே இல்ல, யூடியூப்ல போடுவாங்க பாத்துக்கங்க. அது விளம்பரமே இல்ல. சரி ஓகே, நான் சிரேசைர் ஒரு மேட்ச் ஓகேங்கிற மாதிரி விடலாம். ஆனா ஒரு ட்ராக் ரெக்கார்ட் ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு மேட்ச் விட்டா மொத்த மேட்சும் பேக் ஃபயர் ஆகும். இந்த சீரீஸ்ல பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா இன்னொரு சீரீஸ் தான் அவர் கேப்டன் போட்டிருக்காங்க. அதனால இந்த சீரீஸ் கண்டிப்பா அவர் ஜெயிச்சே ஆகணும். பர்ஃபார்ம் பண்ண அவனை ஜெயிக்கிறது கிடையாது. அது ஜெயிக்கிறதுக்கு வந்து சூர்யாவே இருந்துட்டு போறாரு. பர்ஃபார்ம் பண்ணாம மேட்ச் மட்டும் ஜெயிச்சு கொடுத்துருவாரு கேப்டனா. அதுக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் தேவையில்லை. அதனால ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன்சியாவும் பர்ஃபார்ம் பண்ணும், பேட்ஸ்மேனாவும் பர்ஃபார்ம் பண்ணும். அடுத்த மேட்ச்ல பாப்போம் என்ன பண்றாரு. சரி ஓகே, எல்லாத்தையும் சீரீஸ் தோத்துட்டு என்ன பண்ணுவீங்க? சீரீஸ் நம்ம சொன்ன மாதிரிதான் இதுல டைலாக் மாதிரிதான். ஸ்கெட்சு சேகருக்கு இல்ல சவுந்தர் உனக்கு தான், அது மாதிரி ஸ்ரேயாஸுக்கு தான் ஸ்கெட்சு, அவ்வளவுதான். இல்ல அப்படிலாம் ஒதுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சீரீஸ் தோத்தா கூட சொல்ல மாட்டாங்க. இங்கிலாந்து சீரீஸ் ஏசியன் கேம்ஸ்ல ஆமா, அதுக்கு அப்படி பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மறக்காதீங்க, ஸ்ரீலங்கா வேற போறீங்கன்னா இங்கிலாந்து சீரீஸ் போய் என்ன பண்ணுவீங்க நீங்க? இல்ல இது வேக்கப் கால் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச. அடுத்த மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா
ஒரு இது பண்ணி விடுவாங்க. இந்த மேட்ச் எப்படி வந்துட்டாங்கன்னா, அயர்லாந்து தானே இதெல்லாம் போய் என்ன போய் ஃபார்மேஷன் எவனுக்கு என்ன போய் பார்த்துக்கிட்டு அப்படிதான் உள்ள வந்திருக்காங்க. அந்த மாதிரிதான் அயர்லாந்து விக்கெட் விழுந்தாங்க. எப்பயுமே சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு 2 பேர் நல்லா அடிச்சு 2 நிக்கும்னு எதிர்பார்த்தாங்க. 180 நம்ம அடிச்சிடும் போயிருக்காங்க. அங்கதான் மாட்டிக்கிட்டாங்க. ஸ்டார்டிங்ல அபிஷேக் சர்மா 270 அடிச்சுட்டு வந்தானுங்க. இப்போ 180 சப்பையா அடிச்சிடலாம் நினைச்சாங்க. போட்டுக்கிச்சு. என்ன இது கொஞ்சம் பெரிய கிரவுண்டு, அவ்வளவுதான். கொஞ்சம் நானும் பார்த்தேன், பிச்சு போயிட்டே தான் இருக்கு. போய் விழுவுறது பார்த்தா லைன்லயே தான் விழுவுது. சரி, ஓகே, அடுத்த மேட்ச் பாப்போம். ரிவ்யூல சந்திக்கிறோம். இல்ல இது நான் என்ன நினைச்சேன்னா, இல்ல அயர்லாந்து மேட்ச் இது ஒன்னுகிட்ட ஒன் சைட் மேட்சா இருக்கும். இது எவன்டா பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்கறது அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல மேட்ச் அடுத்து இதுக்கு ஹைப் கொடுத்துட்டாங்க, சீரீஸ்க்கு ஹைப் கொடுத்துட்டாங்க. இப்ப அடுத்தது என்ன நடக்குன்னு இதை வச்சு நம்ம ஒரே மேட்ச் தான் இருக்கு, 2 மேட்ச் தாங்க மொத்தமாவே. அதுதான் என்ன பண்ண, இப்ப அந்த மேட்ச் தோத்துட்டாங்கன்னா ஒரு வாஷ் அவுட் இல்ல. அயர்லாந்துல போய் வாஷ் அவுட் ஆயிட்டு இருந்தா இது எத்தனை நாள் கழிச்சு திரும்பி ஒரு ரெக்கார்டா வேற வரும். பாப்போம். இந்தியா வாஷ் அவுட் ஆகுறது புதுசு இல்லையே. சரி, கோச்சிங்ல அப்புறம் டெஸ்ட்டுக்கு அப்படிதான் சொன்னீங்க. அப்புறம் வேர்ல்டு கப் இதுக்கு ஃபைனலுக்கே போக மாட்டேங்களாட்டுக்கு. சரி, பார்ப்போம். எல்லாத்தையும் உங்களை திரும்பியும் ப்ரிவியூ வீடியோல சந்திக்கிறோம். எல்லாத்துக்கும் பை பை.